ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி நம்ம வீட்டிலே செய்யலான்றது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு தெரிஞ்ச கேக் ரெசிப்பியை பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு நான் கேக் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவில் பெர்ஃபெக்டான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்துருக்கிறேன். 125 ml கப்பில் தான் நான் 1 கப் மைதா எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையுமே தனியாக நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம எக்கை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 எக் எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 2 எக் 1/2 kg கேக்குக்கு கரெக்டாக இருக்கும். மெஷரிங் இதே அளவில் பர்ஃபெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான 1/2 kg கேக் உங்களாலையும் செய்ய முடியும். இப்போ எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரீமியாக ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுகர் நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் கேக் நமக்கு நல்லா உடையாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த சுகரையும் நம்ம ஒரே நேரத்தில் சேர்த்துறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். எக்கு நல்லா ப்ளஃபியாக கொஞ்சம் வரும். நான் இந்த பெரிய பவுலில் எடுத்துருக்கனால உங்களுக்கு அந்த ப்ளஃபியாக வந்ததை என்னால் காட்ட முடியலை. நல்லா ப்ளஃபியாக க்ரீமியாக வந்ததுக்கு அப்புறமா நாம் இதில் ஒரு 15 ml ரீஃபைண்ட் ஆயில் எந்த ஒரு வாசனையும் இல்லாத ஆயில் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 15 செகண்ட் நம்ம அதை பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பீட்ரு வச்சு மிக்ஸ் பண்ண வேணாம். நீங்கள் இந்த மாதிரி மிக்சிங் ஸ்பூன் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் நாம் கேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கேக் நல்லாவே பெர்ஃபெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்கிற மைதா அதை எல்லாமே ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம எக் நல்லா நமக்கு ப்ளஃபியாக வந்தது இல்லையா, அந்த ப்ளஃபினஸ் ரொம்ப குறைஞ்சிற அளவுக்கு ஓவர் மிக்ஸ் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நாம் 13 ml மில்க் எடுத்து வச்சுக்கணும். நமக்கு நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ மில்க் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நான் நல்லா கேக் பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் கேக் டின்னில் லைட்டாக கீழே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ கேக் மிக்ஸை நான் அதில் சேர்த்துக்கிறேன். கீழே கண்டிப்பாக பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னாலும் பட்டர் இல்லைனா ஆயில் ஏதாவது ஒன்று நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம கேக் செய்யணும். அப்போ தான் நமக்கு கேக் டின்னில் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகிற மாதிரி நல்லா நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். ஒரு நைஃப் இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூனில் பேக் பகுதியில் இந்த மாதிரி நைட்டாக நம்ம ஃபுல்லாக கலந்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சென்டரில் மட்டும் ப்ளஃபியாக வராமல் ஈவனாக கேக் குக் ஆகி நமக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நான் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் குக்கரில் அடியில் சால்ட் சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னை இந்த மாதிரி தான் நான் பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு பாத்திரத்தில் கீழே சால்ட் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்மளோட கேக் டின்னை வச்சுட்டு நம்ம ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். நான் என்னோடய வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வேறு கேக் செஞ்ச அந்த ஒரு ஃபோட்டோவை தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறதுக்காக செர்ரி சிரப் ரெடி பண்ணியிருக்கிறேன். செர்ரி பழம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா லைட்டாக கொதிக்க வச்சோன்னா அதில் உள்ள சாறு எல்லாமே இறங்கிடும். அதை தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஃபியானோ விப்பிங் க்ரீம் தான் எடுத்துருக்கிறேன். விப்பிங் க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் நம்ம பீட் பண்ணுற அந்த பீட்டரையும் நம்மளோட பாத்திரத்தையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஜில்னஸாக இருக்கும். கீழேயும் நான் ஒரு பாத்திரத்தில் ஐஸ் கட்டி சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ஃப்ரீசரில் வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஒரு 1 மினிட் நல்லா நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1 மினிட் பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா பொங்கி நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பீடில் வச்சு ஒரு 1 மினிட் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். எப்போவுமே நம்ம விப்பிங் க்ரீம் பீட் பண்ணும்போது நம்மளோட ஸ்பீடு கூட்டிக்கிட்டே தான் போகணும். கொஞ்சம் குறைச்சி நம்ம பீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம எடுத்த உடனே நம்ம அதிகமான ஸ்பீடில் வச்சும் பீட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஸ்பீட்லேயும் 1 மினிட்ஸ் கணக்கு பண்ணி நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கணும். நமக்கு ஒரு வித்தின்
5 மினிட்ஸில் நமக்கு வந்து சூப்பராக இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆயிரும். விப்பிங் க்ரீம் வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டிஃப் ஃபிக்ஸ் வரையும் நம்ம ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி க்ரீமை எடுத்து தட்டி பார்த்தோன்னா கீழே வந்து விழக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறதா விப்பிங் க்ரீம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வந்து பைப்பிங் பேக்கில் வந்து போட்டுட்டு நம்மளோட கேக்கை வந்து நான் 3 பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து கேக் பேக் பண்ணி அதை வெளியில் எடுத்த வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் என்னால் அதை வந்து காட்ட முடியல. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்மளோட கேக்கை வந்து நான் 3 பீஸஸாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து கேக்கை வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து கேக் நைஃப் இல்லாமல் கட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அந்த ஜெர்ரியில் வந்து நான் வந்து தேவையான அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கேக் ஸ்பாஞ்சு ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். அப்போ தான் கேக் நமக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி கிடைக்கும். இப்போ நான் அதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க விப்பிங் க்ரீமை இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு நைஃப் வச்சு அதை வந்து நல்லா வந்து எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் லேயர் கேக்கை வந்து நான் வந்து வைக்கிறேன். 1/2 kg கேக்கை வந்து நல்லா வந்து நம்ம 3 லேயராக கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு ஈஸியான மெத்தடை நான் வந்து ஏற்கனவே உள்ள வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து விப்பிங் க்ரீம் மேலே லைட்டாக வந்து சாக்லேட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இப்போ செகண்ட் லேயரை வந்து நான் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலேயும் சேம் ப்ராசஸ் நம்மளோட ஜெர்ரி சிரப்பையும் அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் அதுக்கு மேலே வந்து சாக்லேட் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் லேயரை வந்து நம்ம வந்து மேலே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட க்ரீம் வந்து சென்டரில் ஃபுல்லாக ஈவனாக நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறமா நாம் வந்து கேக்கோட மேலே வந்து டாப் லேயரில் வந்து நம்ம வந்து விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக எல்லா இடத்துலையும் நாம் வந்து சூப்பராக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். கேக் வந்து நம்ம வந்து வீட்டிலே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செய்ய முடியும். பர்ஃபெக்டான அளவில் கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியரே வராமல் சூப்பராக வந்து கேக் வந்து உங்களாலையும் வந்து செய்ய முடியும். உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இதே மாதிரியான கரெக்டான அளவில் நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம்லாம் வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா 1 kg தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் நீங்கள் அதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1 month 2 month 3 months வரைக்கும் கூட நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற விதத்தை பொறுத்து தான். ஸோ நீங்கள் வந்து வீட்டிலே தேவையான பொருட்கள் நீங்கள் 1 time வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து கேக் செய்யணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக உங்களால் வந்து செஞ்சு கொடுக்க முடியும். நான் வந்து என்னோட பர்சனலாக எல்லாருக்கும் எனக்கு பிடிச்ச டேஸில் நம்ம வீட்டிலே கேக் செய்யணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயந்தான் இந்த வந்து கேக் நான் வந்து செஞ்சுருக்கிறதுக்கான ஒரு ரீசன் பார்த்துக்கோங்க. நான் ஒவ்வொரு இயரும் வந்து என்னோடய வெட்டிங் டேக்கும் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கும் வந்து நான் வந்து கேக் செய்யணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு நான் வந்து டெல்லியில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நான் வந்து கேக் வந்து செய்ய வந்து ட்ரை பண்ணேன். இப்போ வந்து கேக்குக்கு தேவையான ஒரு சில பொருட்களை வாங்கி வீட்டிலே நான் வந்து பர்ஃபெக்டாக வந்து செய்கிறதுக்கும் வந்து பழகிக்கிட்டேன். நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே வந்து கிடையாது. நான் இதை எல்லா வீடியோலையுமே உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வீட்டிலே இருக்கிற பெண்கள் வந்து ஒரு சில விஷயங்களால் மென்டலாக வந்து ரொம்பவே வந்து டிப்ரெஸ்டாக இருப்பீங்க. கண்டிப்பாக புதுசான ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயத்த நாம் வந்து பார்த்து தேடி போய் கற்றுக்கும் போது நம்ம மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே போனதுன்னு தெரியாமல் காணாமல் வந்து போயிடும். இப்போ நான் விப்பிங் க்ரீமை வந்து மேலே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா சைடில் வந்து எந்த இடத்துலையுமே கேப் இல்லாத மாதிரி இந்த மாதிரி விப்பிங் க்ரீமை வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். நான் இப்போ தான் கற்றுக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் ஃபைனல் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து இப்போ எனக்கு அவுட்புட் வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கேக் ஷேப்பர் வச்சு நான் வந்து ஃபுல்லாக ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த கேக் ஷேப்பர் வந்து எனக்கு வந்து என்னோடய அண்ணி பொண்ணு தான் வந்து கிஃப்ட் பண்ணா. கேக் நாசில் அப்புறம் இந்த கேக் ஷேப்பர் இந்த மாதிரி ஒரு சில பொருட்களை நான் கேக் செய்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக என்னோடய அண்ணி பொண்ணு எனக்காக வந்து வாங்கி கொடுத்தா. இது வாங்கி கொடுத்ததுலேருந்து என்னோடய கேக் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து சூப்பராகவே எனக்கு வந்து வருது. நாமளாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது நம்மளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்மளோட முயற்சியை பார்த்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நம்மளை வந்து அதில் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு மனசில் என்ன இருக்கோ எதை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். என்றைக்குமே நம்ம வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு தடவை இல்லை பல தடவை நம்ம வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா போதும் நம்மளால் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே வந்து சக்ஸஸ் ஆக முடியும்.
சூப்பராக வந்து கேக்கை வந்து நான் வந்து நல்லா ஷேப் வந்து கொண்டு வந்துட்டேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து கிட்டத்தட்ட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து ஃபுல்லாக ஷேப் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நாம் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து செட் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம வந்து சாக்லேட் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், மேலே இருக்கிற அந்த டிசைன் செய்கிறதா இருக்கட்டும், சூப்பராக வந்து செஞ்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் ஃப்ரிட்ஜில் வந்து வெளியில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிற பெரிய நைஃப் வந்து சின்ன நைஃப் ரெண்டையுமே எடுத்து அந்த பிளேட்டில் இருந்து நான் வந்து கேக் போர்டுக்கு வந்து கேக்கை வந்து சூப்பராக வந்து மாற்றி வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி வேறு கேக் பிளேட்லேருந்து கேக் போர்டுக்கு மாற்றும் போது கொஞ்சம் நம்ம சேஃபாக வந்து கேக்கை வந்து எடுக்கணும், இல்லைனா சரிஞ்சு போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கேக் நாசில் வந்து உள்ள டிசைனில் ஸ்டார் நாசில் டிசைனில் நான் இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஒரு டிசைன் வந்து போட்டுட்டேன். ஃபைனலாக வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம செர்ரிஸ் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா கடையில் வாங்குகிற பிளாக் ஃபாரஸ்ட் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாமளும் வந்து பெர்ஃபெக்டாக வந்து செஞ்சிடலாம். நான் வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னவே வந்து இந்த மாதிரி மேலேயும் வந்து நான் வந்து டிசைன் வந்து கொடுத்துட்டேன். ஆனால் வந்து நம்ம கீழே வந்து சாக்லேட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து சென்டரில் நம்ம வந்து ஹாப்பி பர்த்டேவோ ஆனிவர்சரியோ அது வந்து எழுதும்போது தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் மேலே வந்து சென்டரில் எதை எழுதுறீங்களோ அதை வந்து மேலே இருக்க டிசைன் வந்து போடுறதுக்கு முன்னாடியே சென்டரில் எழுதிட்டீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓரத்தில் வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து க்ரீம் எங்கேயுமே நமக்கு வந்து கையிலையோ எதுலேயுமே வந்து ஒட்டாமல் இருக்கும். நான் இந்த டிசைன்லாம் போட்டதுக்கப்புறம் சென்டரில் ஹாப்பி ஆனிவர்சரின்னு எழுதுறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன். இப்போ நான் சைடில் வந்து அந்த கேக் ஷேப்பர் இருக்கு இல்லையா, அதில் வச்சே நான் வந்து கேக்கை வந்து நல்லா இந்த மாதிரி சின்னதாக வந்து துருவி எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் வந்து இந்த மாதிரி ஃபுல் சைடும் நான் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக எடுத்து கீழேருந்து மேலே அப்பில் நம்ம வந்து அதை லைட்டாக டச் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த கேக்கு அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே அந்த க்ரீமில் வந்து நல்லாவே நமக்கு வந்து ஒட்டிக்கும். டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் வந்து இருந்தது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. நான் வீட்டில் வந்து செஞ்சுருக்கிறேன். பட் வந்து எனக்குன்னு ஆர்டர் வந்து நான் செஞ்சு கொடுத்த ஃபர்ஸ்ட்டு கேக் வந்து இதுதான். சென்டரில் வந்து கொஞ்சம் கலர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வேறு கலரில் வந்து அந்த ஹாப்பி ஆனிவர்சரின்னு எழுதினேன். அது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு மேலே லைட்டாக ஒயிட் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து வேறு கலரில் வந்து கொடுத்தேன். பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்தது. என்னோடய ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் வந்து இதுதான். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.